எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன செய்தி சொல்ல போகிறோம்னா, இப்போ நம்ம பொதுவாக வந்து நெட்டில் வந்து நிறைய வெப்பேஜ் வைப்பீங்க. வெப்பேஜ் வந்து எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இங்கிலீஷ் புலமை உள்ளவங்களுக்கு வந்து எல்லாமே தமிழில் உங்களுக்கு மீனிங் தெரியும். இப்போ சில பேருக்கு 60% தமிழாக்கம் புரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய ஆங்கில புலமையை பொறுத்து எல்லாமே அவங்களுக்கு வந்து மீனிங் புரியும். சில பேருக்கு வந்து இன்னும் முழுமையாக மீனிங் தெரிஞ்சால், தமிழ் மீனிங் தெரிஞ்சால் நல்லாயிருக்குமே, அந்த வெப்பேஜ் படிக்கிற வெப்பேஜ்லாம் தமிழ் மீனிங்கில் வந்து நல்லாயிருக்குமே அப்படின்னு உங்களுக்கு என்ன உருவாகும். அந்த ஒரு வெப்பேஜையும் தமிழில் மாற்றுறது எப்படி, தமிழ்லேயே ஓப்பன் ஆகுறது எப்படி, அதுக்கான ஐடியா தான் சொல்ல போகிறேன். நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நானே ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், தமிழ் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ தமிழில் வந்தது எப்படின்னா, நான் செட்டிங்ஸில் லாங்குவேஜ் செட்டிங்ஸில் தமிழ் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் தமிழில் மாறணும்னு கொடுத்துருக்கேன். அதனால் தமிழில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இது சௌரியமாக இருக்கும்ல. இப்போ வந்து முழுமையான மீனிங் தெரியறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். முழுமையான ஆங்கில புலமை உள்ளவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. நிறைய பேருக்கு மீனிங் புரியும். 60% 70% மீனிங் புரிஞ்சிடும். இருந்தாலும் முழுமையாக மீனிங் தெரியும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இது எப்படின்னா, நீங்கள் என்னென்ன எப்படி செட்டிங்ஸில் செய்யணும்னா, இந்த இந்த 3 புள்ளி இருக்குது பாருங்கள். மேலே நல்லா பாருங்கள். மேலே வந்து வெப்பேஜ் டைப் பண்ணுறோம்ல, அதுக்கு நேராக பாருங்கள். இந்த 3 புள்ளி இருக்குது பாருங்கள். இந்த 3 புள்ளியை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த வரிசையாக நியூ டேப்பு, நியூ இங்னிட்டோ டேப்பு, ஹிஸ்ட்ரி, இந்த வரிசையாக இருக்குல்ல, இப்படியே படித்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா அடியில் பாருங்கள் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், அடியில் வாங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த பாருங்கள், டவுன்லோட்ஸ்க்கு முன்னாடி லாங்குவேஜஸ் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த பாருங்கள் அடிப்படையான லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்த லாங்குவேஜுங்கிறத தமிழ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் தேவையோ அதை கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ நான் போய்ட்டு ரிமூவ் கொடுத்தா தமிழுங்கிறது பேரும் இங்கிலீஷ்லேயே ஓப்பன் ஆகும். நான் ரிமூவ் பண்ணலை, சரிங்களா. இப்போ வந்து எந்த லாங்குவேஜ் தேவையோ, இப்போ உங்கள் லாங்குவேஜ் இங்கிலீஷில் தமிழில் மாறணுமா, உங்களோட மதர் டங் எது அதில் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் தமிழில் செட் பண்ணிக்கிறோம். தமிழில் வச்சுட்டோம்னா தமிழ் வருது. தமிழில் வச்சதுனால தமிழ் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. கீழே வந்து தமிழில் மாற வேணாம், பேஜ் வந்து இங்கிலீஷ்லேயே ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க. நான் வந்து ஆஃபர் டு சென்ட் பேஜஸ் இன் அதர் லாங்குவேஜஸ் டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டருங்கிறதுல இதை நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பேஜ் ஓப்பன் ஆகிற பேஜெல்லாம் நீங்கள் கொடுத்த லாங்குவேஜில் மாறணுமாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. நான் எஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருக்கேன். அதனால் இங்கிலீஷில் உள்ள ஒரு பேஜெலாம் டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் உள்ள பேஜெலாம் தமிழுக்கு மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் லாக் பண்ணிட்டேன்னா இங்கிலீஷ்லேயே ஓப்பன் ஆகும் பாருங்கள். எல்லாமே இங்கிலீஷில் தான் வரும், தமிழுக்கு மாறாது பாருங்கள். நான் ஒரு புதுசு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பேஜை பாருங்கள், அப்படியே இங்கிலீஷில் இருக்குது பாருங்கள். தமிழுக்கு மாறல பாருங்கள். அந்த பேஜ் எல்லாமே இங்கிலீஷ்லேயே தான் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இதை வந்து திருப்பி இதை வந்து தமிழுக்கு மாற்றுறேன் பாருங்களேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பியும் அந்த மூணு புள்ளிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த வரிசையை பார்க்க போகிறீங்க. அடியில் வாங்க, அப்படியே நவுத்திட்டே வாங்க. நவுத்திட்டே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, அதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே திருப்பியும் அப்படியே அடியில் நவுத்திட்டே வாங்க. நவுத்திட்டே வந்தீங்கன்னா இந்த லாங்குவேஜஸ்ன்னு இருக்குது. லாங்குவேஜஸுக்கு இருக்குல்ல, நான் தமிழ் செட் பண்ணியிருந்தாலும் கீழே வந்து நான் இதை ஆஃபில் வச்சுருக்கேன். இந்த ஒரு பேஜையும் வந்து நீங்கள் கொடுத்த லாங்குவேஜில் மாறணுமாங்கிறத நான் ஆஃபில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த ஒரு பேஜையும் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாறணுமாங்கிறதுக்கு ஓகே கொடுக்க பாருங்கள். இந்த பாருங்கள், அடியில் பாருங்கள், ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து பாருங்கள், பேக்கில் வந்து ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு லாங்குவேஜும் இப்போ நான் புதுசாக சைட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுற சைட்டு வந்து பாருங்கள், இப்போ தமிழுக்கு மாறுங்க பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ தமிழுக்கு மாறிட்டு பார்த்தீங்களா. இப்போ தமிழுக்கு மாறுறதுனால ரொம்ப சௌரியமாக இருக்கும் நம்மளுக்கு. வந்து பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஈஸியான இருக்குது. நம்ம விஷயங்களை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கலாம்ல. எந்த வெப்பேஜ் பார்த்தாலும் நம்ம விஷயத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அப்புறம் இதை வந்து இது மூலயமா நம்ம இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்றி பார்த்து நம்ம இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்றுற மீனிங் ரைட்டா,
எந்த அளவுக்கு நம்மளோட நம்ம இங்கிலீஷ் போலாமல் எந்த அளவுக்கு இருக்குது பரவாயில்ல, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம மாற்றின விஷயம் நம்ம நம்ம தமிழாக்கம் பண்ணி பார்த்தது நம்ம மனசுக்குள்ளே தமிழாக்கம் பண்ணி பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு சரி சரி அப்படிங்கிறத வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த தமிழில் மாற்றுறது மூலயமா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆங்கில புலமை வந்து எவ்வளோக்கு இருக்குது அப்படிங்கிறத விட சோதனை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது நிறையா பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நான் இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றிங்க.